ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக நூலக உதவியாளராக பணியமர்த்தப்பட்ட பெண் தமக்கு 6 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கண்ணீர் மல்க விழுப்புரம் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மானிடம் மனு அளித்தார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். என் பேர் மாரியம்மாள், மரக்காணத்துலேருந்து வரேன். 2024 ஜனவரி மாதம் சிஎம் அவரால் துவங்கப்பட்ட திண்டிவனம் நகராட்சியின் கீழே இருக்கிற நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் என்னை நூலக உதவியாளராக அப்போது இருந்த கமிஷனர் அம்மா திருமதி தமிழ்ச்செல்வி மேடம் போட்டாங்க. போட்டு மார்ச் மாதம், ஜனவரி மாதம் நூலகம் தொடங்கி மார்ச் மாதம் வரைக்கும் ஆள் போடாமல் இருந்து அம்மா எனக்கு கூப்பிட்டு முறையாக மனு வாங்கி தற்காலிகமாக என்னை போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 6 மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் சம்பளம் போடலை. சம்பளம் போய் கேட்டதுக்கு போட்டுறேன்னு சொல்லி இருந்தவங்க நூலக பொறுப்பாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நான் கேட்டு போராடி பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் அந்த அம்மா போட்டவங்க டிரான்ஸ்ஃபரில் போனதுனால போயிட்டு நான் எவ்வளோ நாள் போராடி பார்த்தேன். ஜூலை மாதம் கூப்பிட்டு அவர் ரகசியமாக ஒரு வார்த்தை சொன்னார். அந்த அம்மா ஒரு பைசா வாங்காமல் போட்டாங்க வேலை. நீ 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கான அத்தாட்சி என்கிட்ட இல்லை. எனக்கு அந்த ரெக்கார்டு பண்ணுறதும் தெரியாமல் விட்டுட்டேன். ஆகஸ்ட் 18ஆம் தேதி அட்டண்டன்ஸ் வருகை பதிவேட்டில் ஒயிட்னர் வச்சு அழிச்சு, அதுக்கான சான்றிதழும் என்கிட்ட இருக்குது. ஒயிட்னர் வச்சு அழிச்சு என்னுடைய ஜாதி பேரை சொல்லி வெளியே அனுப்புகிறாரு. ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து இந்நாள் வரைக்கும் 9 மாதமாக போராடுறேன். எனக்கு சம்பளமும் வரல. இந்த நடுவில் பாராளுமன்ற தேர்தலில் பிஎல்ஓ டியூட்டி பார்க்குறேன். தன்னிச்சையாக ஒரு நூலகத்துள்ள அரசு ஆவணத்தில் கையொப்பமிட்டு நகராட்சி நிர்வாகம் என் மேலே குற்றம் சாட்டுது. தன்னிச்சையாக ஒரு நூலகத்து உள்ள கையொப்பமிடுற ஒரு வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுறனா கீழே அதிகாரிங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் வெரிஃபிகேஷன் பண்ணி சைன் பண்ண சுருக்கொப்பமும் என்கிட்ட இருக்குது. நகராட்சி பரிந்துரை பண்ணி தான் எனக்கு பிஎல்ஓ டியூட்டி சப் கலெக்டர் ஐயா போடுறாரு. பாராளுமன்ற தேர்தலில் 3 மாதம் வேலை செஞ்சுருக்கிறேன். அதுக்கான சம்பளமும் வரல. அதுக்கான ஐடி கார்டும் என்கிட்ட இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த நடுவில் நூலகத்தில் எனக்கு கொடுத்த பணியை விட கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சிஎம் ஐயா அவ்வளோ ஒரு பொக்கிஷமான அந்த நூலகத்தை தொடங்கி இருக்கிறாரு. இது மாதிரியான அதிகாரிகளால வீணா போகுது. நான் செய்த வேலை என்னன்னா, என் வேலை என்ன, அந்த வேலையை செஞ்சுட்டு போயினே இருந்திருக்கணும். ஆனால் நான் அது மாதிரி செய்யல. கிராமப்புற பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே பயன்பெறும் வகையில் 30 லட்சம் ரூபாய் நூலகம் புத்தகம் அங்கே இருக்குது. அந்த 30 லட்சம் ரூபாய் புத்தகத்தையும் பிள்ளைங்க கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குரூப் 4லேருந்து IAS வரைக்கும் டீச்சிங் ஆகட்டும், எல்லா TNPSC ஆகட்டும், எல்லா புக்கும் கொண்டு வந்துக்கிறாரு ஐயா. இதை நான் இந்த பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது என்னுடைய தவறு. அதை நான் ஏன் பண்ணேன்? நாங்க இருக்கிறோம் அதிகாரிகள், நாங்க செய்ய போறோம். நம் திண்டிவனம்ன்ற ஒரு யூடியூப் மூலமா கூட வெளியிட்டேன் நான். அதை ஏன் உன்னுடைய பணி என்ன, அந்த வேலை செய், புக்கு சீல் போடுறியா, பெருக்கிறியா, அதை பண்ற இதை பண்றியான்ட்டு என்னை டார்ச்சர் கொடுத்து வெளியே அனுப்புறாரு திரு கமலக்கண்ணன். எடுத்துட்டு மனு கொடுத்து பாக்குறேன். இங்க ஐயா கலெக்டர் ஐயா கிட்ட பொய்யான ஒரு அறிக்கை அனுப்புறாங்க. தன்னிச்சையா உள்ள நுழைஞ்சு தன்னிச்சையா நான் கையெழுத்து போட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம தற்காலிகமா தான் என்னை போட்டாங்க. 6 மாதம் வரைக்கும் உன்னுடைய பணியை பார்த்து தான் நான் ஒரு ஆர்டர் கொடுப்பேன்னு அந்த அம்மா போட்டாங்க. அந்த அம்மாவும் இப்ப இல்ல, அவங்க டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்க. இது வரைக்கும் போராடுறேன். சம்பளமும் கிடைக்கல எனக்கு. சம்பளம் எனக்கு நான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு ஐயா. கலெக்டர் ஐயா இதுக்கான நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதுக்கு ஒன்று தீர்வு, நல்ல தீர்வு கொடுத்தாங்கன்னா நான் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த நூலகம் இது வரைக்கும் யாருக்குமே தெரிய மாட்டுது. நகராட்சி கீழ் இருக்கிற நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் 100 நூலகம் தொடங்கி இருக்கிறாரு ஐயா. அது எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். கிராமப்புற மாணவர்களுக்கு முக்கியமா தெரிஞ்சாகணும். இப்போ SI எக்ஸாம் விட்டுக்கிறாங்க, குரூப் 1 எக்ஸாம் விட்டுக்கிறாங்க. தவிக்குதுங்க பிள்ளைங்க புக்கு இல்லாம. லட்சக்கணக்கான புக்குங்க இருக்குதுங்க ஐயா. உங்க மூலயமா இது தெரிஞ்சதுன்னா போதும். நன்றிங்க ஐயா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.